ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி வறுத்த சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நாம் 1 கிலோ சிக்கன் வாங்கி வச்சுக்கிறோம். அது கழுவி இப்போ மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது சிக்கன் மசாலா, அப்புறம் சிக்கன் 65 மசாலா, அப்புறம் தனி மிளகாய் தூள், மிளகுத்தூள், தயிர், லெமன், ஒரு லெமன் புழிஞ்சிக்கலாம். புழிஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு எல்லாம் போட்டு மேக்னேட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு போட மறந்தாச்சு, அதனால இப்போ இஞ்சி பூண்டு போட்டு எங்கள் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்கு பாருங்கள். ஜன்னல் ஓரத்தில் உள்ளே வரத்துக்காக பார்க்குது. குருவி பறந்து போயிடுச்சு. இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour ஊறட்டும் மசாலாலாம் சிக்கன் உள்ள. அடுத்தது நாம் ஒரு கடாய் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ அந்த சிக்கன் எல்லாம் மேரினேட் பண்ணது எல்லாமே வேக வச்சுக்கலாம். இது எல்லாமே முக்கால் வாசி வேக வைக்க போகிறோம். ஃபுல்லாக வேக வைக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம கிரேவிலையும் போட்டு நம்ம செய்ய போகிறோம். அதனால் ரொம்ப நேரம் ஆகும் செய்யறதுக்கு. சொல்லுங்க, 1 hour ஆகும். 1 hour ஆகுமா? ஏன்னா மேக்னேட் பண்ணி தனியாக வேக வச்சா கூட மசாலா செஞ்சு கிரேவிக்கு நல்ல வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி இது அது கூட ஆட் பண்ணிக்கணும். நல்லா வேகும். நம்ம போட்டுக்கலாம். இந்த சைடு எங்கள் சுபனுக்காக 2 லெக் பீஸ் 65 செய்ய போகிறோம். அது தனியாக, ஏன்னா லெக் பீஸ் நல்லா வேக வைக்கணும் இல்லைங்களா. அதனால தனியாக ஒரு கடாயை வச்சு அவனுக்கு தனியாக வேக வச்சு தர போகிறோம். இது கிரேவிக்கு, இது இப்போ அவன் சுபன் சாப்பிட்றதுக்காக 2 வச்சிடலாம் அவனுக்கு. ஓகேவா? இந்த பக்கம் இது வெந்துடுச்சு. கால்வாசி வெந்துடுச்சு. எடுக்க வேண்டியது. காய்ச்சா வேகணும், இன்னும் ஃபுல்லாக வேகணுமா? எது 65 லெக் பீஸ் நல்லா வேகணும். எலும்பெல்லாம் வேகணும் இல்லையா. இது அரை வேக்காடு 3/4 வேக்காடு வெந்தால் போகணும். அது கிரேவியில் போடணுமா? லெக் பீஸ் கொஞ்சம் லேட்டாக தான் வேகும். அதனால நல்லா கொஞ்சம் மூடி வச்சு கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் ஆகுமா? பொறுமையாக சிம்மில் வச்சுதானே ஆகும். 10 minutes மேலே ஆகும். இப்போ திருப்பி வச்சுக்கலாம். எல்லாம் சிக்கன் ஒட்டிக்கிது கடாயில். மசாலா போட்டுருவோம்ல, அதனால் கடாயில் ஒட்டிக்குவோம் மசாலாலாம். கடாய் ஃப்ரீயாக தான் செய்யணும் கடாய். இது நம்ம சிக்கன் வறுத்து வச்சதுலேயே அதே கடாயிலே எண்ணெய் ஊற்றி நம்ம கிரேவி செய்ய போகிறோம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் போட்டு ஆமாம், வெங்காயம் வதக்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம்
பாருங்க சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கிரேவிக்கு. இப்போ வந்து 65 ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே வச்சு ஊறுது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ சுபன் வந்து சாப்பிட்றோம் பாருங்கள். நல்லா இருக்கா? எப்படி இருக்கு சுபன்? நல்லா தான் இருக்குது. வந்து கிரேவிக்கு மசாலா போட்டுக்கலாம். நல்லா வருந்துச்சுல்ல. காரத்தூள். சுபன் வந்து 65 சாப்பிட்றனால வீடியோ நானே எடுத்துக்கிறேன். காரத்தூள், இப்போ மஞ்சத்தூள். இப்போ வந்துட்டார் வீடியோ எடுக்கிறதுக்காக சுபன். சிக்கன் மசாலா, இப்போ மிளகாத்தூள். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் காரமாக சாப்பிட்றதுனால கொஞ்சம் காரமாக போட்டுக்கிறோம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொஞ்சம் இதாகிடுச்சு. தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றி உப்பு காரம்லாம் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் மூடி வச்சுருக்கோம். கொஞ்சம் கொதி நல்லா வரட்டும். இப்போ கொஞ்சம் கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க சிக்கனை வந்து அதில் கிரேவியில் போட வேண்டியதுதான். பாதி கட்டத்தை முடிச்சாச்சுல்ல. முக்கால்வாசி முடிஞ்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் இருக்குது. இந்த சிக்கனில் அந்த மசாலாவும் ஏறணும். இப்படி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். நார்மல் கிரேவிக்கும் சிக்கன் நல்லா வறுத்து கிரேவிக்கும். பையன் என்ன செஞ்சுருக்கான் பாருங்கள். இப்போ நல்லா கொஞ்சம் கிரேவி வந்து நல்லா கொதி வருது. சிக்கன் வந்து இன்னும் கொஞ்சம் வேகணும். ஏன்னா நம்ம முக்கால்வாசி தான் வேக வச்சுருக்கோம். வந்து கிரேவி நல்லா வெந்துடும். நான் பண்ணல, நம்ம தான் பண்ணாங்க. அப்படியே நான் பண்ண வழிய போட்டாங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட வேண்டியதுதான். பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம்